எலும்பை தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதாவது ஒரு கோரமாக இந்த மாதிரி ஒரு கோரமான விஷயத்தை யார் இவங்க குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு மனுஷனோட பிணத்தை வச்சு ஒரு ஆத்மாவை கட்டி இவங்க மேலே ஏவி விட்டுருக்காங்க. போன வாட்டி அந்த மந்திரவாதி அதை சொல்லலை காரணத்தால் அவங்க சொல்லாமல் இப்போ வந்தோடனே தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஏவலை ஏவிட்டுருக்காங்க நம்ம சொல்லுவோம். இவங்களாம் ஒரு பயத்தோட அந்த பணம் ப்ளஸ் அந்த அதில் கூடிய ஒரு தகுடம் இருக்குது போல், அந்த தகுடத்தையும் சேர்த்து பார்த்துன்னே இருந்திருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு தெரில, இந்த மந்திரவாதியும் ரொம்ப சவுண்டாகவே அந்த ஒரு மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படி ஓதுறாருன்ட்டு இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. என்னன்னு பார்த்தா ஒரு சத்தம், ஒரு அழுகை சத்தம். என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட், அதாவது இந்த 3 நாளுக்கு முன்னாடி 2வது நாளில் ஒரு சத்தம் கேட்டிருக்கும், ஒரு கோரமான அழுகை சத்தம். அதே சத்தத்தை இந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ கேட்குறாங்க. அருணுக்கு வந்து என்னதான் ஒரு பயம் இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியால் சரி எங்கே அந்த சத்தம் வருது அப்படின்னு தேடி தேடி பார்த்து ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு குள்ளமான ஒரு உருவம், ரொம்ப கோரமாகவும் கண்கள்லாம் வந்து சிவப்பாக பயமுற்ற ஒரு வகையிலையும், அதாவது அவர் சொன்ன இதில் வந்து குள்ளமாக கருப்பாக ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அதனால தான் போன வாட்டி கூட அந்த ஒரு உருவம் கருப்பாக மட்டுமே தெரிஞ்சுது. புரியுதுங்களா? இந்த அளவு எரிஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை, குள்ளமான ஒரு உருவத்தை பார்த்து எல்லோரும் பயத்தில், அருண் பயத்தில் ரொம்ப கத்திருக்காரு. கத்தணும் எல்லாருமே அந்த உருவத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரும் பயப்படாதீங்க, என் கூடியே ஏறிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி அப்படின்ட்டு அருணும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த உருவத்தை